விஜய் ஏங்க மேடம் இவ்ளோ துன்புறுத்துறீங்க? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. மக்கள்கிட்ட வந்து நல்லது செய்யணும்னு வராரு. விஜய் வந்து உங்ககிட்ட வந்து புலம்புனாரா? நாங்க பிஜேபி நம்ம தாங்க. துன்புறுத்துறோம்னு சொல்லி. அந்த பக்கம் சென்சார் பிரச்சனை, ஆ, அதேபோல அந்த பக்கம் சிபிஐ பிரச்சனை, சரி. ஏகப்பட்ட பிரச்சனை குடுத்துன்னே இருக்கீங்க. அவர் ஆமா, பாவம் அவர் வெளிய கூட சொல்ல மாட்டேன்றாரு. ஆமா. ஜனநாயகன்ங்கிற ஒரு படத்த எடுத்து என்ன அப்படி டிராமா காமிச்சு முதலமைச்சர் ஆகணும்ன்றதுக்காக நீ கண்டதையும் படத்துல ஏத்துவ. ம். அத யாருமே ஒண்ணும் கண்டுக்காம இருக்கணுமா? அந்த அப்ப சென்சார் பிஜேபி தான் பிரச்சனை பண்றீங்க. அப்ப நாங்க பிஜேபி தான் பண்றீங்க. நான் கேக்குறது பாரு. ஒத்துக்கிட்டீங்க பாருங்க. வந்துருச்சு பிஜேபிக்கும் பாருங்க. சென்சார் பிரச்சனைக்கும் ஆ. என்ன சம்மந்தம் இதோ இருக்குன்னு இப்ப நீங்க நீங்க தான் சொல்றீங்க? சொன்னீங்களே. நான் என்ன அவர் சொல்றேன்? ஜனநாயகம் படம் பொதுவா எப்படி வந்திருக்குன்னு பிஜேபிக்கார சபிதா பச்சனுக்கு எப்படி தெரியும்? நான் என்ன மோடிக்கு எப்படி கேக்குறேன்னா, தெரியும்? நான் அமித்ஷாவுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா நீங்கலாம் சொல்றத வச்சு தான் நானும் சொல்றேன். ஆ. அதாவது ஒரு படம் வெளிய வருதுன்னா, அது வந்து சென்சாருக்கு வருதுன்னா, ஒன்லி பிஜேபி மட்டும் இல்ல. அந்த போர்டு வந்து ஏன் வந்து ஒரு சர்டிபிகேஷன் குடுக்குறாங்கன்னா, ம். அங்க இருக்கக்கூடிய படத்தினுடைய சம்பவங்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் குடுக்குறாங்க. ம். நீ வந்து ஒரு படத்த படமா எடுக்காம, உன்னுடைய அரசியலுக்காக எடுத்து, அங்க வந்து எல்லா எ வ அத்துமீறல்களையும் செஞ்சுட்டு, ம். நீங்க வந்து எங்களுக்கு வந்து பிஜேபி சர்டிபிகேஷன் நினைச்சா இப்படி தான் அந்த வேணும். படம் வெளிவரும். அப்படிதானே? அப்படின்னெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நீங்க அதெல்லாம் சொல்ற ஸ்டைல் சித்தரிக்கப்பட்டது. அப்படிதானே இருக்கு. ஹலோ, பைப்ல தண்ணி வரலன்னா மோடிஜி அ வரல. ஆ. உங்களுக்கு காலையில டாய்லெட்டுக்கு போக முடியலனாலும் கூட மோடிஜி தான் குற்றம் சாட்டுவீங்க. என்ன உங்களுக்கு காலையில போனீங்க பாத்ரூம் வரலனாலும் கூட மோடிஜினால தான் வரலன்னு சொல்லி ஒரு கேட்டகரி நீங்க. அப்ப விஜயோட படம் மட்டும் வெளிய வரலன்னா வேற யார குற்றம் சொல்ல போறீங்க? திரும்பி 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 மோடிஜி தானே. மக்கள் பண்றதெல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க விஜய் ரசிகர்களும், விஜய் பண்ற ரசிகர்களும், விஜய் தொண்டர்களும் பண்றதெல்லாம் பேசிக்கிறாங்க. நீங்க பண்றதெல்லாம் நீங்க. ஆமாமா. இது ஏற்கனவே டிஎம்கே வந்து ஏற்கனவே பிஜேபி உங்க தமிழ்நாட்டு திராவிட மக்கள் கிட்ட அந்நியப்பட்டு இங்க இருக்கீங்க. பாருங்க, உங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படியே விஜய ரொம்ப நாளா கவனிச்சுக்கிறீங்க. ஆ. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி வந்துதான் அவர வந்து நாங்க ஸ்பெஷலா வேற துன்புறுத்துறாங்க. சிஎம்ஏ சொன்னாரு. ஏங்க? இடி, ஏங்க? ஐடி வரிசையில இப்ப சென்சாரும் வந்துருச்சு. பண்றதெல்லாம் இங்க. அங்க 41 பேர் செத்துருக்காங்க. அங்க நடந்த அநியாயங்கள் என்னங்கிறது எல்லாமே திரைமறைவுல எல்லாருக்குமே தெரியும். ம். ஆனா பழிய தூக்கி எங்க வேணாலும் போடலாம்ல. ம். அப்பவே மோடிஜின்றலாம். ஏன்னா மோடிஜிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு வாய்க்கு பிஜேபினா அந்த மக்களுக்கு ஈஸியா கொஞ்சம் பிடிக்காது மேடம். ஈஸியா இப்ப விஜய் வேற தொட்டீங்க நீங்க அவசரப்பட்டு. நீங்க உங்களுக்கு வந்து ஒரு ஈஸி டார்கெட்டா மோடிஜி we don't care. எங்களுக்கு வந்து எங்களை வந்து குற்றம் சொல்பவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. ஆனா உங்களுக்கு அதான் சொன்னேன்ல, இட்லி வேகலனாலும் மோடிஜி, சட்னி வேகலனாலும் மோடிஜி. அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு ஏன்னா வீட்ல உங்க பொண்டாட்டி உங்களை திட்டினாலும் கூட அது மோடிஜி தான் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதான் இவன் என்ன சண்டை போடுறா. எல்லாத்துக்குமே மோடிஜி மோடிஜி மோடிஜிங்கிறது உங்க வாயில தூங்குனாலுமே கூட மோடிஜி. இது ஒரு அந்தரம் மாதிரி சிவசிவாங்கிற மாதிரி மோடிஜிங்கிறது உங்களுக்கு ஆயிப்போச்சு.